இதுக்கெல்லாம் காலம் வரும். எப்போ வரும்? உங்களை மாதிரி அருளாளர்கள் யாராவது வரும். ஏன்னா அருள் பெற்ற வந்துட்டால் யார் சொன்னாலும் கேட்டு தானே ஆகணும். அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஜோதி காட்டு. ஜோதி போய் என்னத்தை காட்டு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அமர்வார். நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் அதை தினமும் வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அண்ணன் தம்பி ஆப்தர்கள் நண்பர்கள் சகோதரர் கிடைக்க லாபத்தை விட கோடி கோடி மடங்கு லாபம் கிடைக்குன்னு எழுதிட்டு போயிட்டார். கோயில் மாதிரி எதுக்கு அவர் ஸ்க்ரீனை நீக்கி ஜோதி காட்டுவாரான்னா? கிடையாது. அவர் ஜோதி தரிசனம் காட்டல. இவங்க காட்டின மாதிரி பேசிக்கிட்டாங்க. அது அப்போ தானே அதை பண்ண முடியும். சமயவாதிகளுடைய சூழ்ச்சி. அருட்பாவில் எந்த இடத்துலையுமே வள்ளலார் நான் ஜோதி தரிசனம் காட்டினேன்னு வரல. இப்போ சத்தியஞான சபையை அற்புத பத்திரிகைலாம் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சித்தி வெளிப்படும் வரைக்கும் இதை இப்படி பாதுகாக்கணுன்றார். சித்தினா என்ன? மரணமில்லா பெருவாழ்வு வள்ளலார் அடைஞ்சிட்ருப்பாடு ஆண்டவர் அவரும் உள்ள வருவாங்க. ஞான சபையில் தான் அடையணும். இவங்க ஒழுக்கமாக கரெக்டாக இருந்தால் வள்ளலார் ஞான சபைக்குள்ளே தான் வருவார். ஞான சபைக்குள்ளே ஆண்டவர் வந்து உட்காந்துருவார். ரெண்டு பேரும் ஒளிமயமாக இந்த உலகத்துக்கு முழு அங்கீகாரத்தோடு செயல்பட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டாருன்னு வச்சுங்க, அதை இன்னும் வந்து அதை வழிபாட்டு முறைகளை மாற்றினா ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆண்டவர் வந்து இங்கே தான் இருக்கிறார், இங்கே தான் இல்லைன்னு இல்லை. கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து குலாவுகின்ற என்றார். நம்ம பேசிகிட்டு இருக்கிறதா ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆண்டவர் இல்லாத இடம் கிடையாது. பாமர மக்களுக்கு இதுவரையும் வழிபாடு செய்து கொண்டிருந்த பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் அந்த பாடலை நல்லா கவனிங்க. வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு. யாரை அழைத்து வரணும்? வந்தால் அடுத்த வரி பார்க்கணும். வந்தால் பெறலாம் நல்ல வரமே. யார் வந்தால் நல்ல வரம் கொடுப்பார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்போது நான் சொல்கிறேன், ஆண்டவரை கூப்பிட்டா அங்கே வருவாருன்றார் வள்ளலார். அவர் வந்தால் தானே நீங்கள் வரமாக பெற முடியும். ஆண்டவரே வரலன்னா உங்களுக்கு வரம் கொடுக்குறது யார்? அதனால் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு. வந்தால் பெறலாம் என்ன? நல்ல வரமே. அவர் வந்தால் நீங்களும் வரலாம். ரெண்டு பக்கமும் சொல்கிறார். ஆண்டவர் வந்துட்டார், நீங்கள் எல்லாம் வாங்கன்றதும் ஒன்று. ஆண்டவரை வந்தால் தானே நீங்கள் வர வாங்க முடியும். இந்த சாப்பாடு இருந்தால் தானே சார் சாப்பிட முடியும். ஆண்டவர் வந்தால் தான் சார் உங்களுக்கு வரம் கிடைக்கும். இந்த சாப்பாடு இருந்தால் தானே சாப்பாடு போட முடியும். வந்துட்டார். அதான் இங்கே வர வேண்டிய ஒரு சித்தி விழாத்துக்கு வந்துட்டார். அதனால் பேருபதேசம் சொல்கிறார் இல்லையா, இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழிக்காதீர்கள். ஆண்டவர் வருகின்ற தருணம். நான் உள்ளே போவேன், உள்ளே போகிறேன், பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். அப்படி பார்த்து அவநம்பிக்கை அடைந்து திறந்து பார்த்தாலும் வெறு வீடாகத்தான் இருக்கும். ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். காட்டி கொடுக்க மாட்டார்னா என்ன? உள்ளே இருப்பார், உங்கள் கண்ணுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அவர் எங்கேயும் போகலை. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. வள்ளலார் வந்து ஒளி தேகமாக தான் இருக்கிறார் வெளியவே. மற்றவர்களுக்காக அவருடைய உடம்பை காட்டிக் கொண்டிருந்தார். அவர் சித்தி பெற்று ஒளி தேகமாகி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் நீங்கள் இது பார்த்து அவநம்பிக்கை அடையான்னு சொல்லிட்டாரா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? கடவுள் ஜோதி முன்னிலையில் விளங்குவதாக பாவனை செய்யுங்கள். இதுவரையில் இருந்தது போல் உருவ வழிபாடெல்லாம் பண்ணாதீங்கன்றார். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்ல? அதில்
அருட்பெருஞ்சோதி தான் கடவுள் என்பதை அழுத்தமாக ஆன்மாவில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கன்றார். அதாவது இது புறத்தோற்றம். எந்த ஜோதி வீட்டில் வச்சாலும் சரி, வெளியே வச்சாலும் சரி, இது ஒரு அடையாளம், மாடல் தான் அது. அதில் கடவுள் இருக்காரா அப்படின்னா, பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஒளியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இப்போ ஒரு பொம்மையை வச்சா வெளிச்சம் வருமா? இருள் அடைஞ்சு போச்சு, லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ ஒரு விளக்கு இருந்தால் வெளிச்சம் கிடைக்கும். நீங்கள் மற்ற தெய்வங்க பொம்மை வச்சுருந்தா பொம்மை வெளிச்சம் கொடுக்குமா? அப்போது ஒளி. அதுக்கு உதாரணம் ஐயா என்ன சொல்கிறாரு, இந்த உடம்பு என்பது அகல் உள்ள வச்சுருக்கீங்கள, அதுக்கு அடையாளம் என்னென்னா, இந்த உடம்பு என்பது அகலாகவும், மண் ரத்தம், எண்ணெய் என்பது இரத்தமாகவும், திரி என்பது சுக்கிலமாகவும், பிரகாசம் என்பது நம்மளுடைய வெளிச்சம். கிறிஸ்டர் அகல் அகல் பஞ்சபூதம் அதில் வரல, 4 தான் சொல்லுவார். அது காற்று தான், வெட்ட வெளியில் இருக்குல்ல, அதில் பஞ்சபூதம் அடங்கினது தான். அகல் என்பது உடம்பு சார், ரத்தம் என்பது எண்ணெய், சுக்கிலம் என்பது திரி, பிரகாசம் என்பது ஆன்மா. 4. அப்போ வெளியில் தானே அதெல்லாம் இருக்கும், வெளியில் நம்ம கூட இருக்குது. வெட்ட வெளி பூரா வெளியின்னு பேர். வெளி இல்லை என்றால் எதுவுமே இயங்காது. வெளியே இருந்தால் தானே இயங்கும். இந்த வெளியே இல்லைன்னா நம்ம உட்கார முடியாதில்ல. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இறைவனை இடைவிடாது தொடர்பு கொள்வதற்கு நம்ம பழகிக்கணும். அதுக்கு பழக்கம் வராததுக்கு என்ன சொல்கிறாரு, அகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை தொடர்பு கொள்ள வேண்டும்னார். இது புறம், இது ஒரு மாடல். எப்படி ஒரு எக்ஸாம் வச்சா ஒரு மாடல் வைக்கிறோம்ல, மாடலை பார்த்து நம்ம உண்மையை உணர்ந்துக்கணும். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குது, ஆன்மா இருக்குது. ஆன்மாவை மறைத்து கொண்டிருப்பது தான் திரைகள். நீ கடவுள் போய் எப்படி மறைக்கிற, கடவுளுக்கு போய் திரையை போட்டு வச்சுருக்கிறீங்க. நம்மளுடைய அஞ்சான திரைகளாகிய நம்மளுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஜாதி சமய மதங்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய வினைப்பயன் எல்லாம் திரைகளாக வந்திருக்கு. அப்போ அந்த திரைகளை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுன்றதா சன்மார்க்கம் சொல்லுவோம். 2 வழி. ஒன்று ஜீவகாருண்யம், இன்னொன்று விசாரம். விசாரம் என்றால் என்ன, உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இடைவிடாது இறைவனை தொடர்பு கொள்ளணும். அதுதான் மனதை சிற்சபையின் கண் செலுத்துங்கன்னார்ல, நம்முடைய மனதை சிற்சபையின் கண் செலுத்தணும். ஆன்மா இருக்கிற இடத்துக்கு பேர் சிற்சபை. அதெல்லாம் ஏமாத்துற வேலை எல்லாம் இந்த சன்மார்க்கு பண்ணுற வேலை, எல்லாம் காசு சம்பாதிக்கிற வேலை. வள்ளலாறு அருட்பாவில் தெளிவாக எல்லாத்தையும் எழுதிட்டார். சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் எழுதி வச்சுருக்கார். அதை படித்து நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எங்கேயாவது இடது பக்கம் காத்துகள் வலது பக்கம் காத்துகள் எழுதியிருக்காரா? நீங்கள் ஒழுக்கத்தோடு இருந்தால் எல்லாமே தானாக கைகூடும். அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதில் 4 பிரிவு. இந்திரிய ஒழுக்கம் ஃபஸ்ட்டு. வள்ளலார் சொன்ன இந்திரிய ஒழுக்கத்தை முதல் கடைபிடிக்கணும். கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள். 5 புலன்களை கரெக்டாக நம்ம பாதுகாக்கிறோமா? எதை பார்க்கணுமோ அதை தான் இந்த கண்ணு பார்க்கணும். நம்ம கண்டதெல்லாம் பார்க்குறோம்ல. காது எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். சுவாசம்
மூக்கில் காற்று கரெக்டாக போகணும். காற்றுல 4 வகை காற்று இருக்கின்றார். விஷக்காற்று, பூதக்காற்று, உஷ்ணக்காற்று, அமுதக்காற்று. நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா தான் அமுதக்காற்று போகும் உள்ளம். ஒழுக்கம் இல்லைங்கன்னா பூதக்காற்று, விஷக்காற்று, உஷ்ணக்காற்று தான் போகும். அதை ஃபில்டர் பண்ணி மறுபடியும் உள்ளே அனுப்புகிறாரு. ஆன்மாவை போய் சுற்றி தான் காற்று உள்ளே போகும். நீங்கள் சுவாசிக்கிற காற்று நேரடியாக உள்ளே போகுதுன்னு பார்த்தீங்களா? போகாது. போனீங்க தெரியும், செத்து விடுவீங்க. மூக்கில் சுவாசிக்கிறது காற்று 2 பிரிவாக பிரிந்து வலது இடமாகவும் இடது வடமாகவும் போய் ஆன்மாவை ஒரு சுற்றிட்டு தான் உள்ளே அனுப்பும். உள்ளே போகிறது பிராணவாயு, வெளியே வர்றது கரிமல வாயு. விஷக்காற்று வெளியே தள்ளிட்டு அது உள்ளே ஃபில்டர் பண்ணி அந்த உடம்புக்கு வேண்டிய பிராணவாயு மட்டும் எடுத்துக்கும். அது ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. அதனால தான் உடம்பு பூரா சூடு, உஷ்ணம் இருக்கும். சூடு குறைஞ்சாலும் ஆபத்து உடம்புக்கு, சூடு அதிகமானாலும் ஆபத்து. அப்போ சூடு எங்கேருந்து வருது? ஆன்மாவிலேருந்து தான் வருது. நீங்கள் உண்ணக்கூடிய உணவுக்கும் இறப்பை ரோல் ஆகணும். எப்படி ரோல் ஆகும்? மிஷின் அங்கே ரன் பண்ணால் சூடு வேணும். சூடு இல்லைன்னா இறப்பை அரைக்காது இல்லைங்களா? அப்போ இந்த உடம்பு முழுவதும் எத்தனை டிகிரி இருக்கணுன்றாங்க? 96 இதை பாயிண்ட் சொல்லுவாங்க. இதுதான் நார்மல் ஹீட்டு. அதிகமாகக்கூடாது, குறையக்கூடாது. ஆனால் வள்ளலார் என்ன பண்ணுறாரு? கோடி சூரிய பிரகாசத்தினுடைய உஷ்ணத்தை அந்த பாடிக்குள்ளே ஏற்றுறாரு. நம்மளால் ஒரு 100 டிகிரிக்கு மேலே போனாவே ஆபத்து. டாக்டர்கிட்ட ஓடிடுறோம். இந்த உடம்பு கோடி சூரிய பிரகாசத்தினுடைய பவர் வள்ளலார் பண்ணார். அவர் உடம்பு மேலே காற்று படாது, மழை மேலே விழாது. இந்த சூடு அப்படியே அடிச்சிடும். வெயில் அவர் மேலே படாது. ஆகாயம் அவர் உடம்பை பரிசிக்காது. தரையில் அவர் கால் படாது, வடுவு விழாது. அவ்வளோ பெரிய உஷ்ணம். இந்த உஷ்ணம் டெவலப் ஆனால் தான் ஆண்டவர் இங்கே வருவார். அந்த உஷ்ணம் அதிகமாகும் போது தான் தேகம் அருள் தேகமாக மாறும். அதுக்கு பேர் சுத்த உஷ்ணம்னு பேர். சுடுற உஷ்ணம் இல்லை, சுடாத உஷ்ணம். சுற்றி போடுவாங்க. வள்ளலார் பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது, அவரை தொடவும் முடியாது. வள்ளலார் தொட்டு யாராவது பேசியிருக்காங்களான்னு பேச முடியாது. முன்னாடி உட்காந்தாவே மெல்ட் ஆகிடுவாங்க, வாய் பேச முடியாது. அவ்வளோ பெரிய பவரை வைத்து கொண்டு கருணையினால் நம்மகிட்டலாம் பேசிகிட்டு இருந்தார். இந்த சித்து எல்லாம் 64 கோடி சித்துக்கள் இருக்கின்றார். 600 சித்துக்கள் 64 கோடி. 647 கோடி சித்துகள்ன்றார். தகவலில் வருது இல்லையா? இத்தனை சித்துகளும் கைவரப்பெற்றவர் வள்ளலார். இந்த சித்து புறா யாருக்கிட்ட இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆண்டவர்கிட்ட இருக்கிற சித்து புறா இவருக்கு வருது. அதனால தான் ஆண்டவர் வேறு அல்ல, வள்ளலார் வேறு அல்ல. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளலாரும் சேம், மாற்றம் கிடையாது. அதனால் நம்ம பட்டியலே போட்டார்களே, காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கடலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, கொலைக்கருவியாலே, பிறரை இயற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்சான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கு. ஏற்றாலே இழிவனை நீ நினையாதீர் உலகில் என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரேன். பஞ்சபூதங்களும் ஒரு உடம்பு ஒன்று பண்ணாது, கிரகங்களும் ஒன்று பண்ணாது. வேறு ஏதாவது சயின்ஸ் கண்டுபிடிச்சி அணு ஆயுதங்கள் கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் பண்ணாது. அதான் வேற்றாளன்னு போட்டார். நீ இன்னும் அழிக்கிறதுக்கு எதை கண்டுபிடிச்சாலும் என்னை ஒன்றும் பிடுங்க முடியாதான்ட்டார். அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலை படைத்தவர் ஆண்டவர். எப்படி அப்படி தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வேறு என்ன?
ஒளி தான் வழிபாடு. ஒளி, அந்த ஒளி வந்து இப்போ நம்மளுடைய பகல் விளக்கு அந்த ஒளி நீங்கள் புறத்தில் ஒளியை பார்த்து பார்த்து பழகிட்டிங்கன்னா உங்கள் மனசு அகத்துக்கு போயிடும். இப்போ நான்லாம் எல்லோரும் வடலூரில் ஜோதி தரிசனம் பார்க்க போனாங்கல்ல, நான் போக மாட்டேன். நான் ரூமில் தான் இருப்பேன். மாதம் போகிறேன்ல, போகிறவங்கள போய் அனுப்பிவிடுவோம், போய் பார்த்துட்டு வாங்க. நான் போக மாட்டேன். நான் ஒரு 10 வருஷம் புறத்தில் ஜோதி வச்சு வழிபாடு பண்ணேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி எரியும். வடலூரில் காரணத்துக்கு ஜோதி தான். ஆமாம், இப்போ அகத்தில் இருக்கிற ஜோதி தான் பார்க்கணும். நான் அந்த ஜோதி எங்கள் வீட்டில் விளக்கு இருக்கு, பசங்கள்லாம் வழிபாடு பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் எங்கே பார்க்கணும், எங்கே போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருப்பாடே. ஆமாம், உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல். உங்களுடைய ஆன்மாவை தான் திரைகள் மறைத்து இருக்குது. அப்போ திரைகளை நீக்கிறதுக்கு நீங்கள் எங்கே தொடர்பு வைக்கணும்? ஆன்மாவை தான் தொடர்பு வைக்கணும். ஆன்மாவை தொடர்பு வச்சாதான் அந்த சூட்டில் இந்த திரைகள் நீங்கும். உங்களுடைய மனதுக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு வைக்க ஒரு சூடு ஏற்படும். டச்சிங். நீங்கள் ஒன்று தட்டிக்கிட்டே இருக்க, சூடு வரும். அதே மாதிரி உங்களுடைய மனதை கொண்டு போய் ஆன்மாக்கிட்ட டச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே சூடு ஏறும். இடைவிடாது தொடர்பு கொள்ளணுன்னார் வள்ளலார். நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். இதுவரையில் ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன். மறந்தால் உயிர் விடுவேன் கணம் தறியேன். ஆணை நும்மானை இதுன்னார். ஒரு செகண்டு கூட மறக்காமல் இருந்தவர் வள்ளலார். ஆன்மாவை நம்ம மறக்கிறோமா? அப்படி இருக்கிறோமா? கணம் அட கண்ணை மூடிறதுல பாதி. கணம்னா அரைக்கண்ணு. செட்டிகள்ன்றது இல்லை, சிட்டிகளை பாதி, அது பேர் கணம். அந்த செகண்டில் பாதி கூட நான் ஆண்டவரை மறந்ததில்லைன்னார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாம், ஒளி தானே, ஆன்மா ஒளி தான் சார். நம்ம கண்ணும் ஒளி தான், மனமும் ஒளி தான், ஜீவனும் ஒளி தான், ஆன்மாவும் ஒளி தான், கடவுளும் ஒளி தான், அறிவும் ஒளி தான். அறிவுன்றமில்ல, அறிவுக்கு என்ன உருவம் இருக்குது? ஒளி தான் அறிவு. நம்ம அறிவுக்கு போகலன்னா, இந்த காலையில் கூட ஒருத்தர் கேட்டார், சித்தம் என்றால் என்னன்னு கேட்டுக்கலாம். நம்ம உடம்புக்குள்ள 4 பகுதிகளாக இருக்குது. இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா. சித்தம் எங்கே இருக்குது? கரணங்களில் இருக்குது. இந்திரியம் புறக்கருவிகள், ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களை இயக்குவது கண்ணுக்கு தெரியாத ஐம்புலன்கள். இன்னொன்று உள்ளே இருக்குது, இது கண்ணுக்கு தெரிகிறது ஸ்தூலம். இன்னும் 5 சூட்சம்னு பேர். இது 5 10 இந்திரியங்கள் நம்ம பாடிக்குள்ளே செயல்பட்டு. கண்ணுக்கு தெரிகிறது 5, கண்ணுக்கு தெரியாத 5. அதுக்கடுத்தது கரணங்கள்னு பேர். கரணங்கள் வேலை கொடுத்தாதான் இந்த புறக்கருவிகள் வேலை செய்யும். கரணங்கள் என்பது என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 பகுதி அங்கே இருக்குது. மனம் என்பது, அந்த மனதும் ஒளிதான், புத்தியும் ஒளிதான், சித்தமும் ஒளிதான், அகங்காரமும் ஒளிதான். அப்போது மனம் ஆர்டர் போடுறது தான் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். மனதை கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியல. ஏன்னா மனதை வெளியே நம்ம பழக்க வச்சிட்டோம். மனதை வெளியில் போய் பழகிட்டோம்ல. கோயிலுக்கு போய் பழகிட்டோம், 4 பேரை பார்த்து பழகிட்டோம், எல்லாத்தையும் பார்த்து பழகிடுச்சு மனம். அப்போ மனம் ஆர்டர் போடுறது தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அப்போ நீங்கள் மனதை எப்படி அடக்குவீங்க அப்படின்னா, தியானத்தினால் அடக்க முடியாது, தவத்தினால் அடக்க முடியாது, யோகத்தினால் அடக்க முடியாது, கருணையினால் மட்டும்தான் அடக்க முடியும். இன்னொன்று, ஆன்மாக்கிட்ட தொடர்பு வச்சாதான் அடங்கும்.
ஆன்மாகிட்ட மனம் தொடர்பு வைக்காத இருக்கின்ற வரையில் நீங்கள் எவ்வகைதான் தவம் செய்யணும், மெய்தறிதான் தெய்வம். நீங்கள் தனியாக உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு இரவு பகலாக தவம் பண்ணிங்கனாலும் வேலையாகாது. உங்களுடைய உணர்வை கொண்டு போய் அங்கே வைக்கணும். உணர்வு தானே. இப்போ மனம் இருக்குது, மனதை கொண்டு போய் நீங்கள் ஆன்மாவில் ஒரு ஒளி எரிகிற மாதிரி, அதுக்கு தானே தெளிவாக எழுதியிருக்காரு. ஆன்மா இருக்குதுன்றது ஒரு யோகம், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது இயங்குதுன்றது தெரியுமில்ல. ஆன்மா இல்லைன்னா பாடியே கிடையாது, உடம்பே இயங்காது. ஆன்மா வெளியே போச்சுன்னா செத்த பிணம் தானே நீங்கள். அப்போ அது இருக்கிற வெளியே ஆன்மா என்பது ஒளி என்பது இயங்கி கொண்டு இருக்குதுன்னு புரியுது இல்லை? கண்ணுக்கு தெரியாட்டியும் கூட ஒரு உணர்வு புரியுது இல்லை? ஆன்மா இல்லைன்னா உடம்பு இல்லைன்னு தெரியுது இல்லை? அப்போ அந்த ஆன்மாவை இருக்கிற மாதிரி நீங்கள் அங்கே ஒரு ஜோதி இருக்கிற மாதிரி நினச்சிக்கங்க, மனதை அங்கே நிறுத்துங்க. சார் இந்த பையனை போடுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன, உங்கள் மனது பையன் மேலே தான் போகும். ஒரு காதலியை நினச்சிக்கிட்டே இருங்க, அவள் எங்கே இருந்தாலும் மனசு அங்கே தான் போகும், மனம் மாறாது. ஒரு பொண்ணை காதலிச்சிருங்க, உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ஞாபகம் பூரா எங்கே இருக்கும்? அந்த பொண்ணு மேலே தான் இருக்கும். சாப்பிட முடியாது, பசி எடுக்காது, படுக்க முடியாது, தூக்கம் வராது. அப்போ எண்ணங்களெல்லாம் எங்கே போவோம்? அங்கே தான் போவோம். அதே மாதிரி உங்களை இயக்கக்கூடிய நாயகனை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தூங்குவனோ என் துறை வருமோ தருணம் இதில் தூக்கமும் தான் வருமோ, வள்ளலார் சொல்கிறார். நீ தூங்குறது கூப்பிட நான் தூக்குனா, ஏன்னா என் துறை வரும் தருணம், என்னுடைய காதலன் வரான்றார். இங்கு நீ நான் தனித்திருக்க வேண்டும் ஆதலினால் என்னுடைய தூக்கமெல்லாம் நின்னுடையதாக்கி ஏங்கலர புறத்தே போய் தூங்குக நீ தோழி. தூங்காதே விழித்திருக்கும் சூது அறிவித்து எனையாண்ட துறையே. கடவுளை நீங்கள் உண்மையாக நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது சார். தூங்குனீங்கன்னா கடவுளை நினைக்கலன்னு அர்த்தம். நீங்கள் தூங்குறீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கடவுளை நினைக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், வேறு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. தூக்கம் வரக்கூடாது. ஆகாரம் வரை மைத்துன வீசம், தூக்கம் அரிக்கால், பயம் ஜீரோன்னார். தூங்குறது எப்போ? வேலை அதிகமாக சேர்ந்தால் ஒரு டயர்டுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கலாம். அது கூட விழிப்புணர்வோடு தூங்கணும். முரட்டு தூக்கம் கொரட்டை விடுற மாதிரி தூங்கக்கூடாது. நீங்கள் உண்மையான இறைவன் யாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட தொடர்பு வச்சிங்கன்னா தூக்கம் வருமா சார்? நீங்கள் ஒரு கடையில் ஒரு முதலீடு போட்டு வியாபாரம் ஆகலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு வேலைக்கு போனால் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அது மேலே அதை முடிகிற வரையும் தூக்கம் வருதா? அதே மாதிரி இங்கே தொடர்பு வைங்க சார். நான்லாம் முரட்டு தூக்கம் தூங்கி ஒரு 30 வருஷம் ஆச்சு, தூக்கமே வராது. எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்துருவேன். சின்ன ஒரு குண்டூசி பட்டாலும் அப்படியே எழுந்திரிச்சுவேன். டயர்டுக்கு தான் படிப்பேன். இப்போ எனக்கு 2 3 நாளாக ரவுண்ட் அடிச்சு நீங்கள் சொல்லி உங்களெல்லாம் பார்க்கணுமேன்றதுக்காக வந்தேன். வேறு யாரோ லோக்கல் சொல்லி தான் வரமாட்டேன். அவங்களுக்கு டயர்டு இருக்குது. இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பேசணும், பழகணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லணுன்றதுக்கு தான் நான் வந்தேன். எனக்கு டயர்டு தான். அன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக போயிடும். ஆனால் வெளியில் ட்ராவலிங் போயிட்டே வர முடியல. அதனால் நம்ம இது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம எதையுமே விட முடியாதுன்னே நம்ம பழகிட்டோம். எதை எடுத்தாலும் நம்மளால் விட முடியாதுன்ற மாதிரி ஒரு பழக்கம் நம்மகிட்ட வந்துருச்சு. விட்டதுனால உங்களுக்கு என்ன சார் லாபம் தானே வரும்? விடாது இருக்க வெளியே லாபம் கிடையாது. முதல்வர் சொல்கிறார் இல்லையா, விட்டதினால் வந்த லாபம் தான். ஏன்னா ஆண்டவர் ஏறாத நிலைமையை ஏற்றி வைத்திருக்கிறார். செத்துட்டு பாடு எல்லாம் விட்டுட்டு தானே போக போகிறீங்க. இருக்கிற வெளியே விட முடியலன்றீங்க. மரணம் வந்துருச்சுன்னா எதை தூக்கிட்டு போக போகிறீங்க? இறந்தவரை எடுத்திடும்போது அதற்றுகின்ற உலகீர் இரவாத பெருவரை நீர் ஏனடைய மாட்டீர். மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு, மறந்தும் இதை நினைக்கும் நல்லோர் மனநெடுங்கும் கண்டாய்.
சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கால் தெரிந்து வன்மெனீங்க. பிறந்த பிறப்பு இதில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்த. வேறு இந்த அம்மா ஒன்று உட்காந்து ஓடி போயிட்டு பாருங்க. நான் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறதாலும் போயிடுச்சு. அவங்களாம் சமயத்திலேருந்து மாற முடியாது. எனக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது சார். நாடு பூரா ஆதரவு நிறைய இருக்குது. 80% ஆதரவு இருக்கும், 20% எதிர்ப்பு இருக்கும். அவன் ஈரோடு கதிர்வேல் எப்போ பார்த்தாலும் சமய மதங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு அதில் பயங்கரமான வெறி. சார் வள்ளலார் தெளிவாக சொல்கிறாங்க, எய்வகைசார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்து எமது தெய்வம் என்றே கைவகையை கதறுகின்றீர் தெய்வம் ஒன்றென்றீர். கரிபிடித்த கலகமிட்ட பெரியரிலும் பெரியீர் ஐவகைய பூத உடம்பு அழிந்திடிலேன் புரிவீர். அழிவுடம்பை அழியாமையாக்கும் வகையறீர். உய்வகையின் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது உண்மை உரைத்தேன் என்றார். குருடன் யானையை பிடிச்ச கதை மாதிரி சாமிகளை பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு வள்ளலார். குருடன்கிட்ட ஒரு யானை கொண்டு கொடுத்தா என்ன சொல்கிறான்? எதை பிடிக்கிறானா அதுதான் யானைன்னு சொல்லுவான். அது மாதிரி நீ எதை சார்ந்திருக்கிறாயோ அதை கடவுள் நினச்சிட்டு இருக்கிற முட்டா பயிர்கள்ன்றார். அறிவே கிடையாதுன்றார். புழு போல்டா சொல்கிறார். தெய்வங்கள் பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலைபல புகன்றிடுவாரும் பொய் சமயாதியை வெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லா வீண்கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்த அவர்க்கு அறிவு அருள்வி. அறிவை கொடு. அறிவு யார் கொடுக்கணும்? அறிவு இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும். இறைப்பள்ளி எழுப்பிமே இன்பம் தந்தீரே. ஏன் சார் ஒரு கடவுள் நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன சார் தப்பு? கடவுள் ஒருவரே நினைக்கிறதுக்கு இவ்வளோ வேதனைப்படுறாங்க நம்ம மக்கள். அப்படி இந்த சமயவாதவாதிகள் மக்களை மடையர்களாக்கிவிட்டார்கள், முட்டாள்களாக்கிவிட்டார்கள், படுகுழியில் தள்ளிவிட்டார்கள். புரியுதுங்களா? அதை தான் வள்ளலார் தெளிவாக நமக்கு சொல்கிறார். உடம்புக்கு ஏன்னா முட்டாள் பையில உடம்புக்கு 2 உயிர் 3 உயிர்னா யாராவது நம்புவாங்களா? இந்த உடம்புக்கு எத்தனை உயிர் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 4 உயிர்னா நம்புவீங்களா? 5 உயிர்னா நம்புவீங்களா? இதைத்தான் வள்ளலார் சொல்லி உருவராகியும் அறிவினராயும் அறிவினராயும் இயலும் ஐவர்களே என்றும் உழல்கின்றேன். இந்த உடலுக்கு உயிர் 2 3 எனலாம். இந்த உடம்புக்குள்ள 2 உயிர் 3 உயிர் 5 உயிர்னு சொன்னால் நம்பிவாடா முட்டா பயிர்கள்னு கேட்குறேன். அப்போ கடவுள் ஒருவரே என்ற நம்பிக்கையாக உனக்கு வரமாட்டேங்குது. இவ்வளோ தூரம் யாருன்னு சொல்லியிருக்கேன், எப்படி எங்கிறான்னு சொல்லியிருக்கேன், எங்கிருந்து செயல்படுறான்னு சொல்லியிருக்கேன். மற்றவர்கள் சொல்லிய கடவுள் வேறு, நான் சொல்லிய கடவுள் வேறு. என்ன விஷயங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. என்னென்ன மனசில் இருக்குதோ அப்போ அந்த அளவுக்கு கேளுங்க, அவர் விளக்கம் கொடுத்துருவாரு. அதான் பெஸ்ட். நான் ஏன் கேட்டுருக்கேன்? யார் கேட்டேன்? எனக்கு விளக்கம் அதாவது வேதம்னா என்ன? மறைபொருள்னு பேர், உண்மை சொல்லாத வேதம். அதெல்லாம் வள்ளலார் சொல்றார், வேதாகமங்கள் என்று வீண்பாதம் ஆடுகின்றீர்
வேதாகமத்தின் விளைவரியை சூதாக சொன்னதனால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவைனார். உண்மையை அவன் எவனுமே சொல்லலைன்ட்டார். அதனால் அதை பின்பற்றுவது தப்பு, அதில் உங்களுக்கு காலம் பத்தாது, சீக்கிரம் செத்து போயிடுங்கன்ட்டார். அதெல்லாம் போய் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டார். ஆகமம் அதே மாதிரி, புராணம் அதே மாதிரி, இதிகாசம் அது மாதிரி, சாத்திரம் அதே மாதிரி, எல்லாமே பொய். பொய்யுரைத்தார் எல்லோரும் புறத்திருக்கின்றார். ஆண்டவரை கூப்பிட்டாரான் வள்ளலாரை. அப்போல்லாம் இந்த பயலுக்கு பொய் சொன்ன பூரா அங்கே தான் இருக்கான். பல ஞானிகள் வள்ளலார் ஆண்டவர் கூப்பிடுறார். அவர் போகிற பாதையில் பொய் சொன்ன ஞானிகள்லாம் உட்காந்துருக்காங்க அங்கே. ஏன்னா அவங்க எல்லைக்கு போக முடியல. ஒரு உள்ளே வர்றதுன்னா ஒரு தகுதி வேணுமில்ல. ஆண்டவருடைய எல்லைக்கு போகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அது ஒளி தேகமானால் தான் போக முடியும். ஒளி தேகம் இல்லைன்னா போக முடியாது. அப்போ வள்ளலாரும் ஒளி தேகம் ஆகிட்டார். ஆண்டவர் கூப்பிடுறார். கூப்பிடும்போது அவர் போகிறார். போகும்போது எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவன், ருத்திரர்கள், அந்த சாமி, இந்த சாமி, அந்தந்த சாமி கும்பிட்டீங்களோ அத்தனை சாமிகளும் அதை படைத்தவர்களும் எங்கே உட்காந்துருக்காங்க? வெளியில் உட்காந்துருக்காங்க. ஆண்டவருடைய எல்லாம் பிரம்மாண்டம், அது கணக்கில் அடங்காதது. அப்போ அவர் சொல்கிறார் வள்ளலார். ஆண்டவர் வள்ளலார்கிட்ட சொல்கிறார், எப்படி? பொய் பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க, நான் போய் பொது நடங்கண்டு உலங்களிக்கும் போது மெய் பிடித்தாய் வாழிய நீ, சமரச சன்மார்க்கம் விளங்க விளக்க உலகத்திடையே விளக்குக என்று எனது கைபிடித்தார். நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். கழித்திடுக, இனி உனை நாம் கைவிடோம் கைவிடோம் என்று மைபிடித்த விழி உலகர் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரேன்றார். பொய் பிடிச்சவன் பூரா வெளியே உட்காந்துருக்கான். வெளியில் உட்காந்தவங்களாம் மைபிடித்த விழி உலகர்னா என்ன? குரடனுங்கன்றார். விழி அறிவு பூரணமான விழி அல்ல, அறிவு குறைந்த விழிகள்னு பேர் அதுக்கு. மைபிடித்தார். அப்போது வள்ளலார் தெளிவுபடுத்துகிறார். அங்கேயும் இந்த பயல்கள் பூரா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வச்சு இவருக்கு அரசாட்சியில் 5 வல்லபத்தை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? நிறைய பாடல்கள் அனுபவ மாலையில் போயிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆணி பொன்னம்பல காட்சியில் அடியை நொறுக்குவார். துன்பாலாம் தீர்ந்தான நினை சூழ்ந்த அருளொளி நிறைந்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினக்கே சுதந்திரமதானது. உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழலாம் பெற்று மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன் மன நினைப்பின்படிக்க அன்பனி பெருக உலவாது நீடூழி வாழ்க. என்ன கொடுக்குறாரா? அருஜோதியாம் ஆட்சி தந்தோம், உன்னை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம்மாணை என்ற இன்புற திருவாக்களித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே. என்ன சொல்லணும்? 5 அடி வல்லபத்தை 1874 வாங்கிட்டார் ஐயா. இந்த பசங்க இந்த பக்தி மதம் சமயங்கள்லாம் ஒழிஞ்சிட்டே இருக்கும். இனி அதெல்லாம் தேராது. பெருங்காய டப்பா மாதிரி பெருங்காயம் காலாயிட்டாலும் இந்த வாசம் இருக்குல்ல, அப்படி தான் இருக்குது. இன்னொரு வருஷத்துக்கு மேலே ஜாதி சாதனங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஜாதி விட்டு ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க, கொலை குத்து நடந்ததில்லை. இப்போ சர்வசாதாரணமாக காதல் கல்யாணம் பண்ணுறாங்க. எந்த அப்பா அம்மாவால் தடுக்க முடியுதா? மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு தொழில் செய்கிறவன் இந்த தொழில் தான் தொழில் ஜாதி வச்சான். இப்போ எல்லா தொழிலும் எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிட்டால. இல்லை, விவசாயம்னா விவசாயம் தான் பண்ணணும். இன்றைக்கி எல்லாருமே எல்லா தொழிலும் செய்கிறான். கக்கூசு வரவன் அப்போது அந்த தாழ்த்தப்பட்டவன் கக்கூசு வரணும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி சம்பளம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் ஆள் ரெடியாக இருக்குது. எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய வந்துடுச்சு. தப்பே கிடையாது.
நமக்கு வேண்டியது பணம். அதுக்கு க்ளவுஸை போட்டுட்டு எடுத்துட்டா தீர்ந்து போச்சு. நம்ம உடம்பே சார் அதை தான் வள்ளலார் சொல்ல, நம்ம உடம்பே ஒரு கக்கூஸ் தானே. நீ உடம்புக்குள்ள 1000 மலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. அதை தான் வள்ளலார் சொல்கிறாரு, கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, கொண்டதெல்லாம் மலனே. நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? போ கீழே இறங்கிடும். உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகிய நீர் இதுவரையில் உண்மை அறிந்திலரே. பரவாயில்ல. வென்றதினால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்புணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தை என் தந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம், இன்பம் பெறலாமே. என்ன சொல்லணும்? ஜாதி மதமெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு தெரியுங்களா? ஜாதியெல்லாம் இல்லாத இடத்துக்கு போயிடும். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள். ஐயா ஒரு கேள்வி வேண்டாம். வேதாரம்பூரியாக இருந்தவர் அவள் என்னத்துக்காக 6ஆம் திருமுறையை வழிபடையில யார் யார் வேதாரம்பூரியாக இருந்தவரோ இப்போ ஐயா இந்த காலப்போது கனகாலத்து பிறகு தான் அந்த 6ஆம் திருமுறையை வெளியிடணும். என்னத்துக்காண்டி 6ஆம் திருமுறையை இவர் வேலாயுத முதலியார் வெளியிடையில என்ன காரணம்? வள்ளலார் வெளியிட வேண்டான்ட்டார். அப்படியோ? அதாவது இப்போ காலம் சரியில்லை. அப்போ சமயவாதங்கள்லாம் ரொம்ப பயங்கரமான மோதல் இருக்குது. வள்ளலாரே குவாற்று எடுத்தானுங்களே. நீதிமன்றத்துக்கு வள்ளலாரை எடுத்த கூட்டம் தானே. அப்போது 5 திருமுறைகள்லாம் எழுதி அவங்க கேட்ட மாதிரி கொடுத்துட்டாரு. புக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதையும் கேட்டாங்க. வள்ளலார் இப்போ வேண்டான்ட்டார். வள்ளலார் சித்தி பெற்ற பிறகு 5-6 வருஷம் கழித்து தான் அது வெளியிட்டது. ஏன்னா மக்களுடைய மனநிலை அப்போ சரியில்லை. இவனுங்களே புரிஞ்சுக்கலையே. வேலாயுத முதலியார் சன்மார்க்கம்னா என்னன்னு தெரியல சார். இன்றைக்கும் வள்ளலார் அவருக்கு பட்டம் கொடுத்தார். உபய கலாநிதி பெரும் புலவர்னு வள்ளலார் தான் அவருக்கு பட்டமே கொடுக்குறாரு. புலவர் அவர். அதுக்கு பட்டம் வள்ளலார் கொடுக்குறாரு. உபய கலாநிதி பெரும் புலவர் அவருக்கு பட்டம். அதனால தான் வள்ளலார் சொன்னார், இடம் முண்டங்களா கட்டமும் கடந்தேன் கவலை விட்டொழித்தேன் பிறவி சட்டமும் கிழித்தேன் பட்டமும் தரியேன் கட்டமும் தரியேன். எனக்கு பட்டம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பட்டம் எதுக்கு? இறைவன் கொடுக்கணும் பட்டம். சாகரவங்களுக்கு என்ன பண்ணுறது? சட்டமோ திட்டமோ பட்டமோ இறைவன் கொடுக்கணும். நமக்கு பெரியவர் பெரியவர் என்று போற்றவும் ஆசை இல்லை, சிறியவர் சிறியவர் என்று என்னை தூற்றவும் ஆசை இல்லைன்னார். வள்ளலார் ஒரு பெரிய கிரேட்டுங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணார் பாருங்க. அதுதான் ஏன்னா ஐயா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த மக்கா மதினாவெல்லாம் ஒரு வழியாக தான் கிடக்குது. வழியாக நல்ல துப்புரவாக வச்சுக்கணும். அதே போல் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு பிறந்த வள்ளலார் அந்த ஐயா அந்த இப்போ நாணய சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு துப்புரவு இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது குப்பையாக கிடக்குது. அதை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை கூட சன்மாக்கியெல்லாம் இங்கே கனபரிக்கணும். அதை என்னதுக்காக நீங்கள் அதை உங்களை சொல்லல மற்ற சன்மாக்கிகள் அதை எடுத்து செல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்படி தான் வச்சுக்கணுமா, இல்லாட்டி இதை மக்களுக்கு வழி கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுக்கணுமா? என்னதுக்கு என்ன அடிப்படையில் அப்படி வச்சுக்கணும்? முதல்ல நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது ரொம்ப மோசமான இடமா இருந்தது. இப்போ இருந்த இடம் இல்லை. அந்த ரோட்டில் உங்களால் பார்க்க முடியாது. முன்னாடி இப்போ ரோடு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்போ 2 பக்கமும் நெருங்கி குப்பையும் கூலமாக ரோடே ரொம்ப மோசமாக இருக்கும். அதே மாதிரி சித்திவிளாகத்திலிருந்து வடலூர்லேருந்து மேட்டுக்குப்பம் கருங்குழி சித்திவிளாகம் போகிறதுக்கெல்லாம் கரடு முரடான பாதை, காட்டுப்பாதை தான். இப்போ ரோடு இருக்குல்ல, அப்போல்லாம் ரோடு கிடையாது. நடந்து தான் போவோம். நாங்கள் மருதூருக்கு 15 கிலோமீட்டர் நடந்து தான் போவோம். ஆமாம், நாங்கள் போகும்போது பஸ்லாம் கிடையாது. ஏன்னா அப்போ வள்ளலாருடைய கொள்கை மக்களுக்கு சரியான முறையில் புரியல. அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் வள்ளலாரை பற்றி புரிஞ்சுக்கல. வள்ளலாருக்கு இடம் கொடுத்துட்டாங்க அவர் மேலே இந்த அன்புனால. ஆனால் அதை எப்படி வச்சிருக்கணும்னு யாருக்கும் தெரியல. நான் போய் கொஞ்சம் நெஞ்ச போராட்டம் நான் பண்ணவும் கிடையாது.
நீங்கள் சொன்னீங்க ஐயர் அந்த துறப்பை பூட்டி போடு தர்மசாலையில் போய் உள்ளே பூந்து ரகலை பண்ணுவேன். கட்டி போட்டு சண்டைலாம் போட்டுருக்கேன். அங்கே உள்ளெல்லாம் வந்து இப்போ கட்டின தர்மசாலை முன்னாடி கிடையாது. நான் போகும்போது ஒழுவும் அது மழை பெஞ்சா ஒழுவும், வெயில் பெஞ்சா உள்ள வெயில் வரும். அப்படி இருந்தது. காலங்கள் மாறுது. இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி நடக்கும். அதுக்கு முன்னாடிலாம் இப்போ கக்கூசே கிடையாது. அந்த காலத்தில் காட்டுக்கு தான் போகணும். தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு. தர்மசாலையில் இருக்கிற தண்ணி உள்ளே போனால் அவன் திட்டுவான். ஞான சபையில் இருக்கிற கிணறு அதில் தான் குடிப்பாங்க. தண்ணி எங்கேயும் இருக்காது குடிக்கிறது. இன்றைக்கி மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. இப்போ பரிசுத்தம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி அதுக்கு ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இப்போ உங்களை மாதிரி இருக்கிற நண்பர்கள்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு நிறைய சர்வீஸ்க்கு ஆள் வந்துருச்சு. இப்போ நம்ம போகிற அன்றைக்கி பூசம், அதனால் கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது. மறுநாள் எல்லாம் சுத்தம் பண்ணிவிடும். நகராட்சி வந்துருந்து தொண்டர் படைன்னு இருக்குது தனியாக, சேவை மையம், அவங்கெல்லாம் சுத்தம் பண்ணிவிடும். இப்போ ஒரு 5-6 வருஷமாக பரவாயில்லையா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோட்டில் போக முடியாது. 2 பக்கம் மலம் தான் இருக்கும். ஞானசபை ரோட்டில் போனாலும் 2 பக்கம் மலம். அந்த ஊருக்காரன் பூரா அங்கே தான் வெளிக்கிருப்பான். வீட்டில் இவனுக்கு கக்கூஸ் கிடையாது. காட்டில் தான் காடு தான் கக்கூஸ். தர்மசாலை ரோடு இருக்குல்ல, நீங்கள் அங்கே போகவே முடியாது. நைட்டில் பூரா அவன் சாப்பிட்டு காலையில் 4-5 மணிக்கெல்லாம் யாரும் இல்லாத நேரத்தில் ரோடு பூரா மழை வச்சுருவான். இப்போல்லாம் இன்றைக்கி எவ்வளோ மலேசியா குரூப் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ கக்கூஸ்லாம் கட்டிட்டாங்க. மேட்டுக்குப்பத்தில் வந்து ஒரு 50 கக்கூஸ் கட்ட போகிறாங்க. போர்லாம் போட்டாச்சு. சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ விழிப்புணர்வு வந்துருச்சு. இனி நம்ம தூங்கலாலும் ஆண்டவர் நம்மளை தூங்க விட மாட்டார். ஏன்னா மெக்கா மதீனான்றது பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு செய்யுது. இங்கே வள்ளலார் வந்து தவறான பொருளாதாரத்தை வள்ளலார் ஏற்றுக்கிறதில்ல. புரியுதுங்களா? கோடி கோடியாக கொடுத்துருவான். நாளைக்கே வடலூர் போயிடும்னா கொள்ளை அடிக்கிறவன் மனத்தெல்லாம் வள்ளலார் ஏற்றுக்க மாட்டார். ஆமாம், அது மதம் சார்புடையது. அவனுடைய கொள்கைகளை பரப்புறதுக்கு கோடி கோடியாக பணத்தை கொட்டான். இஸ்லாம் மதம் அப்படி தான், கிறிஸ்துவ மதம் அப்படி தான். இப்போ நமக்கு எல்லா நாட்டுக்கும் அவனுடைய பண்டு வந்துக்கிட்டே இருக்குது மதத்தை பரப்புவதற்கு. வள்ளலாரி ஜாதி மதம் வேண்டாண்டார். இங்கே எவனுமே ஜாதி மதம் சொல்லிட்டு வரக்கூடாதான்ட்டார். உழைத்த உழைப்பு, அந்த உழைத்தில் வந்து உண்மையான முதலீடு செய்கிறது தான் மதிப்புண்டாங்க. ஏமாத்துகிற பணத்துக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது. நானும் பார்த்துட்டேன். 40 ஆண்டுகளாக பெரிய பெரிய கோடீஸ்வரலாம் வந்து செய்கிறேங்க நான் வேலையாகலை. ஏற்றுக்க மாட்டார் வேலையில். அன்னதானம் என்பது தனி ரேக். அன்னதானம் என்பது பசியை போக்குவது. சபை என்பது வேறு. அதாவது அதை தான் வள்ளலார் சொல்லுவார். தர்மசாலை கூட என்ன சொல்லுவார்னா, இந்த தர்மசாலை ஏழை எளியவர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. இதில் அவரவர்களால் முடிந்த உதவி செய்து அதனால் வரக்கூடிய ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கன்னு எழுதுகிறார். அவரவர்களுக்கு அந்த லாபம் வேணுமில்ல. ஒருத்தனையே போட்டு இஷ்டத்துக்கு விளையாடக்கூடாது. நீங்கள் 10 ரூபா கொடுத்தா உங்களுக்கு உண்டான லாபம் வந்துடும். 100 ரூபா கொடுத்தா அதுக்கு உண்டான லாபம் வந்துடும். இலகுவாக வந்து வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு, குறிப்பாக வந்து யூரோப்பாவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு இந்த சன்மார்க்கத்தை இலகுவான முறையில் போய் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வழிமுறை எப்படிப்பட்டதாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் முக்கியமாக நீங்கள்லாம் நல்லா பழகணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அங்கே மக்களுக்கு நிறைய எடுத்து சொல்லணும். இல்லையா ஒரு ஒரு வாரம் 10 நாள் அங்கே எங்களை மாதிரி இருக்கும் வரணும். வந்து இருந்து அந்த மக்களுக்கு தெளிவாக உட்கார வச்சு எல்லாத்தையும் டீச்சிங் பண்ணணும். இப்போ மலேசியாவுக்கு முதல்ல அடிக்கடி போவேன். அங்கே பூரா மூடமாக தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். போய் அங்கே வாங்கன்னு வாங்குவேன். சிங்கப்பூர், மலேசியாலாம் போயிட்டு இருந்தோம். இப்போ தெளிவாகிட்டாங்க. கூட்டமாக வளரும். இந்த வருஷம் அதிகமாக மலேசியா கூட்டம் வந்துடுச்சு. இதுவரையும் அவ்வளோ கூட்டம் வரல. இந்த வருஷம் ஒரு 400-500 பேருக்கு மேலே தனித்தனி பேட்சாக வந்துட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது என்னுடைய வாட்ஸ்அப்பை பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்கை பார்ப்பாங்க. உலகம் பூரா போகுதில்லை. யார் படிக்கிறாங்களோ படிக்கல என்னதை மிஸ் பண்ண மாட்டாங்க. நான் டெய்லி செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.
நீங்கள் அதை ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களாம் இனிஷியேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணால் ஐயா கூட இருந்து செயல்படுவார். சரி சரி நீங்கள் ஆரம்பிக்கிறதா உங்கள் வேலை. ஆரம்பிச்சுட்டு அந்த வேலையை அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். இவங்க 5 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ராசஸை தொடங்கியிருக்காங்க. 3 நிமிஷம் வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தமிழ் உரைநடை, இப்போ உரைநடை பகுதி உங்களுக்கு புரியுது இல்லை, பாடல் கூட உங்களுக்கு அப்புறம் புரியாது. இந்த உரைநடை பகுதியில் நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு. அதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு தெளிவாகும். இந்த புக்கு ஒன்று உரைநடை நூல்னு தனியாக ஒன்று இருக்குது, அதையும் வாங்கி வச்சுருக்கேன். அது 6ஆம் திருமுறை. இதில் உரைநடை ஃபுல்லாக இருக்காது. இன்னொரு புக்கு தனியாக இருக்குது உரைநடை பகுதின்னு. அன்றைக்கி வடலூரில் வாங்கியிருக்கலாம்ல. இங்கே வாங்கிட்டு இருக்கு வாங்கி இங்கே அதை வாங்கிக்கோங்க. ஓய்வு இருக்கும்போது அதை படிங்க. அதே மாதிரி அதில் என்ன பண்ணுவார்னா, முதல்ல சமயவாதவாதிகள்லாம் அவங்க எழுதி வச்சதை தொகுத்து முன்னாடி போட்டுருப்பாங்க. அதில் சாதாரண விதி, பொது விதி, அதிதீவிர விதியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அதில் சொல்லியிருக்கிறாங்களேன்ற எண்ணத்துக்கு போகக்கூடாது. அவங்க வள்ளலார் முதல் புத்தகம் வெளியிடும்போது இந்த சமயவாதிகள் வள்ளலார் சொன்ன குறிப்புகளை எடுத்து அதில் போட்டாங்க. சுத்த சன்மார்க்க விதிகள்னு இருக்கும், அதை மட்டும் நம்ம படித்தா போதும். மற்றதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு 5ஆம் திருமுறை இருக்க சரக்கு பூரா 6ஆம் திருமுறை இருக்குது. ஸோ அதனால் 5ஆம் திருமுறைக்கு நம்ம படிக்க வேணாம். அதில் என்னென்ன சொன்னாரோ அதை பூரா வேற ஒரு ரூட்டில் இதில் பூத்துட்டார். இதில் இல்லாதது இருந்தால் தான் நீங்கள் அதில் பார்க்குறது. இதில் எல்லாமே கொண்டு வந்துட்டார். இவர் எழுதுறது 5ஆம் திருமுறைக்கு சமயத்தை சார்ந்தே இருக்க மாதிரி இருக்குது. 2வது, இந்த புக்கு வள்ளலார் எழுதலை, ஆண்டவர் எழுதுனது. அதெல்லாம் வள்ளலார் எழுதுனது. அது ஞாபகம் வச்சுங்க. 1லேருந்து 5 வரையும் வள்ளலார் எழுதுனது. இந்த 6ஆம் திருமுறை ஆண்டவர் சொல்ல சொல்ல வள்ளலார் கருவி அவர் பாடியிலேருந்து அது ஒர்க் பண்ணுது. மணிப்பாசல் மாதிரி நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னுவார். நீ கொடுக்க நான் தொடுக்க என்ன தவம் செய்தேன்னுவார். சிற்றவையில் நடிக்கின்றாய் செந்தமிழில் வளர்கின்றாய் என்பார். இது எப்போ எழுதினார்னு யாருக்குமே தெரியாது. கருங்குழியில் எழுதுறது எல்லாருக்கும் தெரியும். கருங்குழியில் எழுதுறது பூரா அந்த வீட்டுக்காரருக்கு வெளியிலிருந்து வரவங்களுக்குலாம் தெரியும். அவர் உக்காந்து எழுதுறது. இது எழுதுறது யாருக்குமே தெரியாது. அகவல் போது அவருக்கு ஒரு இரவே தேவையில்லை, ஒரு செகண்ட் போதும். அவர் நினச்சார்னா புத்தகமே ரெடி ஆகிடும். அது அவனுக்கு பெருமையாக சொல்கிறது. இது அதான் சொல்கிறேன், இது எழுதுறது யாருக்குமே தெரியாது. 2 முறை எழுதினார். ஒரு எழுத்து பிழை கூட இருக்காது, எதுலையுமே அடித்தெடுத்து இருக்காது. அதை தான் வள்ளலார் சொல்லுவார், நாடு கலந்து ஆள்கின்றோர் வியப்ப நன்னியனை மாலையிட்ட நாயகனை ஈடு கடந்திற்கரிதாம் திருச்சிற்றம்பலத்தை இன்பரிடம் புரிகின்ற இறையவனை பாடுக என்னோடு கலந்து ஆடுக என்றே எனக்கு பணியிட்டாய், நான் செய்வேறும் பாக்கியம் என்று வந்தேன். அப்புறம் சொல்கிறாரு, கோடு தவறாது உன்னை நான் பாடுதற்கு குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருள்ன்றார். உன்னை நான் எழுதணும்னா எந்த குற்றமும் யாரும் சொல்லிடக்கூடாது. இலக்கண இலக்கியங்கள் குற்றமோ எந்த குற்றமோ சொற்குற்றமோ பொருள் குற்றமோ இருக்கக்கூடாது. கேட்டு தான் எழுதுறாரு. ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதுனது. அதனால் இந்த சீக்கிரட்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. சித்தி விழாக திருமாலைகள் அந்த ரூமுக்குள்ளே லாக் பண்ணிட்டாருன்னா என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் அவர் தான். பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி அருஜோதி அடித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதினிடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும்பேற்றை ஓத முடியாது. என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே.
முந்தைய ஐயாவுக்கு எதிரிகள் வந்து பிராமணர்கள் வந்து எதிரி ஐயாவை கொளுத்தினு சொல்கிறாங்க. சமய மதவாதிகள் எல்லாருமே எதிரி தான். இல்லை ஐயாவை இப்போ ஐயாவுக்கு அவதான் கொளுத்தினு சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் அது பொய். அது இந்த திராவிட கழகத்தார் அப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டாங்க. அதாவது பிராமணர்கள் வந்து திராவிட கழகத்துக்கு பிடிக்காது, வள்ளலாரை பிடிக்கும். அதனால் அப்படிப்பட்ட வள்ளலாரையே அவங்க கொளுத்திட்டாங்கன்னு ஒரு பொருளை விட்டாங்க. அவங்க மேலே ஒரு பழியை போட்டாங்க. ஏன்னா வள்ளலாருடைய மரண மேலா பேர்வாடும் இவங்களுக்கு தெரியாது. அவர் உடம்பை யாருமே தொட முடியாது. இல்லை அது தெரியும். என்ன இந்த கேளியை வந்து எனக்கு வந்து ஆமாம் போய் இந்த கேளியை கேட்டால் பசங்கக்கூடியா இருக்கணும். அதை தான் அது அவனுங்க அந்த திராவிட கழகத்துக்காரங்க பண்ண தப்பு. பிராமன் மேலே இருக்கிற வெறுப்பில் அப்படி சொன்னது. வள்ளலாருக்கு வந்து சமய மதவாதிகள் தான் எதிர்ப்பு. அப்புறம் சரியாயிட்டாங்க, அவர்கிட்ட நெருங்க முடியல. ஏன்னா சமய மதவாதிகள்லாம் வந்து போல்டாக இறங்கினாங்க. வள்ளலார்கிட்ட வந்து 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 முட்டி மோதி ஓடிட்டார். சங்கராச்சாரியம் அவர் கூட ஓடிட்டார். எத்தனையோ அறிஞர் பெருமக்கள்லாம் வந்து கேட்குற கேள்விகள்லாம் டான்னு பதில் சொல்லி ஓடியே போயிட்டார், இருக்கிற இடம் தெரியாமல். வஞ்சகன் அஞ்சனர் வாய்மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாசலில் நின்றனர். தஞ்சம் எமக்கருள் சாமினி என்றனர், சன்மார்க்கத்தவர்களே வென்றனர். அப்போது அது மாதிரிலாம் வந்து வேலை பண்ணானுங்க. அதாவது கடவுளுக்கு வந்து நினைச்சாருன்னா அவர் 5 விதமான பிறப்புகளை உருவாக்கலாம். கடவுளுக்கு அந்த பவர் இருக்குது. அதுக்கு வந்து சம்புபட்சம், அணுபட்சம், விபுபட்சம், சுக்கிலபட்சம், அணுபட்சம்னு பேர். வள்ளலார் எந்த பட்சத்தில் வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். வள்ளலார் வந்து நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், எதிர்ப்பு வந்தது. வள்ளலார் வந்து ராமையாவுக்கு பிறக்கலை, சின்னம்மையனுடைய வயிற்றில் வளர்றாரு. ஆனால் ராமையாவும் சின்னம்மையும் சேர்ந்து கலந்து பிறந்தார்களா எனக்கு கிடையாது. புரியுதுங்களா? வள்ளலாரே சொல்வார், அகத்தே கருத்து புறத்து எழுந்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே எனை இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன். இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன்னு சொல்கிறேன். அப்போ இறைவனால் நான் வருவிக்க விட்டவன், மற்றவன் மாதிரி நான் வந்தவன் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பேர்னா சம்புபட்சம்னு பேர். சம்புபட்சம்னு அதுக்கு பேர். அது உங்களுக்கு உரைநடையில் போனீங்கன்னா அது விளக்கம் வள்ளலார் எழுதியிருக்காரு. அருட்பாவிலே இருக்குது, நான் சொல்ல அருட்பாவிலே இருக்குது. அதாவது கடவுள் வந்து இந்த உலகம் மனிதர்களுக்கு எப்பப்போ எந்தெந்த காலத்தில் ஏதாவது செய்ய நினைக்கிறாரோ அப்போ செய்வார். இது வெளியே நிறைய செஞ்சிட்டார். எல்லாமே ஒருத்தம் கூட உண்மையை சொல்லலை, தோல்வி தான் அடைஞ்சாங்க. எத்தனையோ ஞானிகளை வந்து ஆண்டவர் உற்பத்தி பண்ணுறார். மறுபடியும் அது இறைவனுடைய பூரண அருள் அவங்களால பெற முடியல. ஆனால் வள்ளலார் என்ன பண்ணுறாரு, இப்போ நீ சொல்கிறீங்க இல்லையா, சிவனடியாராக வந்தார். சிவனடியாராக வந்தார், சாப்பாடு கேட்டார், சாப்பாடு போட்டாங்க. அப்போது இந்த உலகத்தினுடைய பசியை போக்கக்கூடிய ஒரு ஞான குழந்தை பிறக்குன்னு அவர் சொன்னார்னு வரலாறு இருக்குது. சிவனடியாராக இருந்ததுன்னா இந்த அம்மாவுக்கு சிவனடியார்னா தான் தெரியும், ஆண்டவர்லாம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா அது சிவனடியாரை பார்த்து பார்த்து பழகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு ஆண்டவரே, இந்த அம்மாவுக்கு புரிகிற மாதிரி ஆண்டவரே வந்து சிவனடியாரை வேஷம் போட்டு வர்றாரு.
வந்த உடனே என்ன வராது, சாப்பாடு கேட்குறாரு, சாப்பிட்டாச்சு, வாயில் தான் சொல்கிறார் உனக்கு ஒரு ஞான குழந்தை பிறக்கணும். அதுக்கு பேர் சம்பு பட்சன்னு பேர். வாக்கில் சொன்ன உடனே கருதரிப்பதுன்னு பேர். இதுக்கு இது இது இருக்காயா? இருக்கா? சொன்னாலும் வாக்கில் சொன்னால் கருதரிப்பது ஒன்று, நினச்சா கருதரிப்பது ஒன்று. அப்பயே குழந்தை பிறந்துடும், 10 மாதம் தேவையில்லை. ஆனால் இது சட்டப்பிரகாரம் உலக மக்கள் மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து சொல்லணுன்றதுக்காக அந்த சிஸ்டத்தை கொண்டு வராரு கடவுள். அதுக்கு பேர் சம்புபட்சம்னு பேர். அப்போ தான் வள்ளலார் ஆண்டவருடைய வாக்குனால் பிறந்த கர்ப்பம் தெரிச்சுது. அதுக்கு பேர் ஆன்மா 3 வகையாக. அது இன்னும் டீப்பாக போனால் தான் புரியும். ஆன்மா இந்த உலகத்தில் 3 வகையாக இருக்குது. பக்குவான்மா, அபக்குவான்மா, பக்குவான்மா. அந்த சம்புபட்சத்தை நமக்கு சொன்னால் செட் ஆகுமானா செட் ஆகுது. பக்குவம் உள்ள ஆன்மாவை அனுப்பணும் ஆண்டவர். இது வெளியே பிறப்பு எடுக்காத ஒரு ஆன்மா வரணும். சின்னம்மாவுக்கு வள்ளலார் இது வெளியே பிறப்பு எடுக்காத ஆன்மா. அது இப்போ நான் சொல்லுவாங்க வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் அறிவில், அதெல்லாம் தப்பு. அப்படி நான் வரலான்றார். அந்த பாடம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி நான் வந்தவன் அல்ல அப்படின்றார் வள்ளலார். ஆமாம், இது ஆரம்பத்துலேருந்து குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் போல்டாக அடித்தேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் நான் ஒருவன் அன்றோ, நான் அப்படி வந்தவன் அல்ல. ஏன்னா நீ எனக்கு அருள் கொடுக்கறது காலதாமதம் படுத்தாதன்னு கேட்குறாரு அடுத்த வரியில். இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ, மாலைமணி புதுநடம் செய் வல்லால் நான் உனக்கு மகனரனோ, நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ, கோடை உலக உயிர் பிறொழியும் பொறுக்க மாட்டேன், கொடுத்தருளின் அருளொளியை கொடுத்தருளி போடுதுன்னு கேட்குறாரு. பெரிய விஷயம். அதனால் ஏதோ மேலோட்டமாக படிச்சுட்டு அவங்க ஒன்று பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கூடாது. வள்ளலார் எல்லாமே டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்காரு. என்னுடைய சொந்த கருத்து நான் எதையுமே பேச மாட்டேன், எல்லாம் ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாமல் கதிர்வேலு எப்பயுமே பேச மாட்டான். அதுக்கு ஆதாரம்னா எடுத்து காட்டிடுவேன். வள்ளலார் ஒரு அருள் நெருப்பு, நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, அதில் நம்மளை தண்டிச்சிடும். எல்லாம் அறியாமை தான். அதான் உங்களுக்கு சாதுன்னு வேஷம் போட்டுக்கிட்டு தானே இருக்கானுங்க. ஐயா, சாதுன்றவன் வேஷம் போட்டுக்கிட்டு வயிற்று பழக்கமாக இருப்பான். அவெல்லாம் சாது, அவன் சாது கிடையாது. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் எல்லாத்தையும் மாற்றணும் இல்லையா? ரொம்ப மோசமாக பண்ணுவானுங்க. ஆமாம், அவன் மூஞ்ச பார்த்தாவே, அந்த மூஞ்ச பார்த்தா கடுன்னு தான் இருப்பானுங்க. சித்தி விழாக திருமாளிகையில் பூசகருங்க ஏதாவது வரவங்க கிட்ட ஒரு அன்பாக பேசுகிறானுங்களா, அன்பாக கொடுக்குறானுங்களா? வரவங்களை பார்த்தா அவன் எவ்வளோ ஒரு மரியாதை பார்க்கணும், இனிய முகத்தோடு வர வைக்கணும். ஐயோ இவ்வளோ காலம் தூரத்துலேருந்து வராங்களே, ஐயாவை வழிபட வராங்களே, நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்களே, இந்த பொறுப்பில் உள்ளவங்க நம்ம எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கணும் அப்படின்ற அறிவு இல்லாமல் இருக்காங்க. இல்லை, மாறும். ஐயா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி என்ன பண்ணுவானுங்க, வராங்கள வெளியூர்லேருந்து,
காசை பாக்கெட்லேருந்து பிடுங்குவானுங்க, இல்லாட்டி அடிப்பானுங்க. என்ன மயிருக்கு இங்கே வந்தீங்க வடலூருக்கு, காசு இல்லாதன்னு கேட்பானுங்க. காசு இல்லாத எதுக்கு அங்கே வந்தீங்க, அங்கே வீட்டிலே இருக்க வேண்டியதானே. அவெல்லாம் செத்து போயிட்டான்ப்பா அப்படி அக்கறம் பண்ணவங்களாம். சபைக்கு வராங்கன்னா காசு கேட்பான், கொடுக்கலன்னா கண்டபடி திட்டுவான். யாரும் கேட்டுக்க மாட்டாங்க, தர்மச்சாலையும் கேட்காத, அங்கே இருக்க எல்லாம் பயந்துக்குவானுங்க. அப்படிலாம் மிரட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ அவன்லாம் இருக்கிற இடம் தெரியாத ஒழிஞ்சிட்டான். இது மாறிடும். போகலாம், நானே மாதம் மாதம் போயிடுவேன். ஏன்னா அங்கே போனால் தான் எனக்கு சார்ஜ் ஏறும். பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி அங்கே போனால் தான் ரூமில் தான் இருப்பேன். நான் தங்கியிருக்கேன் நம்ம வீடு. அதுக்கு தான் உங்களை வர சொன்னால் நீங்கள் வேலை இருக்குன்ட்டீங்க. உங்களுக்காக நாங்கள் ஈரோடு போகாத ஆல்ட் பண்ணோம். அப்போன்னா அவர் ஃபோன் பண்ணார், கொஞ்சம் வேறு இடத்துல இருக்கிறோம், வர்றதுக்கு சிரமம்னார். நம்ம தங்குறதுக்கெலாம் இடம் இருக்குது. பூசத்துக்கு வருவோம், அடுத்த பூசத்துக்கு வருவோம், மாதம் பூசத்துக்கு வருவோம். இங்கே இருப்பீங்களா? மாதம் பூசத்துக்கு அங்கே வருவோம். அது வழி இங்கே இருக்கிறீங்களா? வாங்க, நீங்கள் மாத போஸ்துக்கு நம்ம இடத்துக்கு வந்துருங்க. அங்கே குளிக்க கொள்ள எல்லா இடம் வசதி இருக்கு. வாங்க, நீ அங்கே இங்கே போய் சிரமப்பட வேண்டாம். அங்கே பெங்களூர் சத்திரம் இருக்குல்ல, தர்மசாலையிலேருந்து உள்ளே வரமில்ல, பெங்களூர் சத்திரம் தெரியுமா? புத்தகம் விற்கிற இடத்துக்கு தெரியுமா தெரியாதா? அந்த புத்தகம் விற்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஐயா நம்ம ராஜவேல்லாம் வச்சுருக்கல முன்னாடி, அதை தாண்டோடனே திருப்பூர் சங்கம். அதை எண்டு போனீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து பெங்களூர் சத்திரம். அந்த லெஃப்ட்டில் கொஞ்சம் தூரம் வந்தோடனே மறுபடியும் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நேர் வீடு, நம்ம வீடு தான். அந்த அருட்பா பதிப்பது பக்கத்தில் ஐயா, அருட்பா பதிப்பது பக்கத்தில் இருக்க வீடு அது அங்கே மெயின் ரோட்டில். இங்கே நீங்கள் ரைட்டில் போனால் ராணிச்சந்திரன், லெஃப்ட்டில் வாங்க. லெஃப்ட்டில் கொஞ்சம் தூரம் வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிங்கன்னா தெரிஞ்சு போச்சு. 98 65 93 98 96.